டிடிஎஃப் வாசன் அவங்க கொடுத்த கம்பேக்னால ஃபேன்லாம் இன்னைக்கு வெறித்தனமா ஹாப்பினஸா இருந்தாலும் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா வந்து டிடிஎஃப் வாசன் மேல இன்னொரு கேஸ் வந்திருக்கு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து அவங்க பண்றது தப்பா ரைட்டா நான் சொல்ல வரல. அட் த சேம் டைம் அவங்க வந்து பல விஷயங்களை வந்து கேர்ஃபுல்லா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டாலும் பட் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க. லிட்டரலா வந்து அது என்னன்னு சொல்லிங்க பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா அவங்க வந்து கார் விளாகிங் பண்ணிருந்தாங்க. பட் அந்த கார் விளாகிங் நடந்த ஒரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா வந்து கார் ஓட்டிட்டே இருக்கிற நேரத்துல தான் போன் பேசுனது. நான் போன் பேசுனது தப்பான்னு சொல்ல, பட் அட் த சேம் டைம் கார் டிரைவிங் பண்ணும்போது போன் பேசுறது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் சொல்லுவேன். ஒன்னு நிறுத்தி பேசணும், அது இறங்கி பேசணும். பட் எல்லாம் தாண்டி கார் ஓட்டும் போது பேசுனதுனால இன்னைக்கு அவங்க மேல கேஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் வந்து பெரிய இம்பாக்ட் நடக்குது. ஸோ அதனால டிடிஎஃப் ப்ரோ பி கேர்ஃபுல். நான் ஏன் சொல்றேன்னா லிட்டரலா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிருக்கேன். போன் ஓட்டும் போது காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல்னாலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி அந்த பல விஷயங்கள் நடந்திருக்கு டிடிஎஃப் வாசன் ப்ரோக்கு. பட் அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா வந்து திருப்பி அவங்க கேர்லெஸ் ஆனீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. மென்டல் டார்ச்சர்ல